ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். தெய்வீக சுகத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற நாம் ஜெபித்து காத்திருக்கிறபடினால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் எனக்கு பதில் தரணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர்ட்ட எதிர்பார்க்குறோம். நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். உயர்வுகளை எதிர்பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். இந்த பூமிக்குரிய நன்மைகளை என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசம்தான். அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் 23வது வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தை இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் எப்படி இருங்க? விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்திலும் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் வாசிச்சிருக்கீங்களா? மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனாலே எல்லாம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்கிற ஒரு நபராக இருந்தால் உங்களாலையும் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் தூதன் மரியாள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம முதல்ல வாட்சம் பார்த்தீங்களா? அதில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்தால், உங்கள் இருதயத்தில் நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடி ஆகுமா? ஆமென். ஆண்டவர் மரியாள்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு தான் கேப்ரியல் அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன சொல்லி விட்டுருக்கிறார்னா, மரியாள் கர்ப்பவதி ஆக போகிறாள், பரிசுத்த ஆவியினால் அவரை இந்த காரியம் என்ன செய்ய போகுது ஆண்டவர் சொல்லி விட்டுருக்கிறாரு. அந்த மெசேஜை அந்த மெசஞ்சர் கேப்ரியல் வந்து என்ன செய்கிறாரு? டெலிவர் பண்ணுறாரு. அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, தேவனாலே கூடாத காரியம். அப்போ நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். கூடாது அப்படின்னு மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு இந்த வார்த்தையை நான் சொன்னால் மட்டும் இல்லைப்பா, நீங்கள் சொன்னாலும் நடக்குங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உங்களாலும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமீன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கிறது. சில எதிர்பாராத சம்பவங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கிறது. பலவீனங்கள் ஏற்படுகிறது. சில நெருக்கடிகள் உண்டாகிறது. சம்பந்தமே இல்லாமல் சில போராட்டங்கள் நம்மை தாக்குகிறது. அப்போல்லாம் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய் என் கதை முடிஞ்சிட்டு, அவ்வளோதான், இந்த பிரச்சனையோட என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, இந்த பலவீனம் வந்ததுக்கப்புறம் நான் முடங்கிடுவேன், அவ்வளோதான், இந்த தேவையை என்னால் என்ன செய்ய முடியாது சந்திக்க, அவ்வளோதான், என் வாழ்க்கையை என்ன செய்ய போகுது, இந்த தேவையினால் அழுத்தப்பட போகிறது. இல்லை இல்லை, நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்களால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிக்கிறவங்களாக இருந்தால் உங்களால் எல்லாம் செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், மலைகளை தாண்ட முடியும், பள்ளங்களை கடக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட சூழ்நிலையை வேண்டுமானாலும் கடந்து செல்ல முடியும். பலவீனங்கள் வியாதிகளிலே உங்களால் அதை மேற்கொண்டு வாழ முடியும். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும் அதை எதிர்த்து நின்று அதை சமாளித்து அடுத்த நிலைக்கு உங்களால் போக முடியும். ஏசப்பாட்ட வந்த அத்தனை பேர்ட்டையும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு என்னென்ன நம்பிக்கையோடு அவங்க வந்தாங்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அற்புதங்களை பெற்று அனுப்பப்பட்டதை நம்ம பார்க்குறோம்.
அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை ஆண்டவரிடத்தில் வரும்போதும் நீங்கள் விசுவாசத்தோடு வருவீர்களானால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்வார், நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. உன் விசுவாசம் தான் இன்றைக்கி உன்னை ரட்சிக்கிறது அப்படின்னு நம்மையும் ஆண்டவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் இதை நீங்கள் நம்புறீங்க? அப்போ நமக்கு தேவை என்னது? விசுவாசம். ஆனால் இந்த விசுவாசத்துக்கு எதிரி யாரு? அவிசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கு எதிரி யாரு? அவிசுவாசம், நம்பிக்கையின்மை, விசுவாச குறைவு. இந்த அவிசுவாசம் என்பது அது எப்போ தலை தூக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. எப்போ நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எப்படி நம்ம அந்த நம்பிக்கைக்கு இடம் கொடுத்தோம் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. ஆனால் விசுவாசமும் இருக்குது, அவிசுவாசம் இருக்குது. இப்படி டூயல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டு விதமான நிலைகளில் தான் நம்ம பெரும்பாலான நேரங்களிலே இருக்கிறோம். அதனால தான் நம்மால் விரும்புகிறத பெற முடியல, அற்புதங்களை பார்க்க முடியல, அதிசயங்களை காண்பிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அதிசயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலை, பதில் நமக்கு கிடைப்பதில்லை. காரணம் என்னென்னா விசுவாசத்தோடு சேர்ந்து எதுவும் இருக்குது. அதனால தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, யாராவது நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருப்பதே நல்லது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்காமல் இருப்பதே நல்லது. ஏன்னா சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறான், காற்றில் அடிபட்டு அலைகிற நாணலை போல, அலைய போல, இப்படிலாம் பைபிளில் வார்த்தைகள் இருக்குது. அப்போ ரெண்டு விதமான நினைவுகளோடு இருந்தால் கர்த்தர்கிட்ட நம்ம எதையுமே நிச்சய முடியாது. வரும்போதே உறுதியான விசுவாசத்தோடு கர்த்தர்கிட்ட நான் இதை ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அதனால தான் ஒரு தகப்பனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், இதை செய்ய என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொன்னார், உங்களால் இதை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆனால் என்னால் தான் என்ன செய்ய முடியல, இதை நம்ப முடியல. அதனால் என்னுடைய அவிசுவாசத்தை என்னை விட்டு என்ன செய்யுங்க, நீக்கி போடுங்கன்னு மிகுந்த சத்தமிட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணானா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வராமல் இருக்கணும்னா அவிசுவாசத்தை எப்படி நம்ம அகற்றுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அவிசுவாசம் எப்படி நமக்குள்ளே வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா விசுவாசம் நம்ம நிறைய பேசிட்டோம். விசுவாசங்கிறது நமக்கு நிறைய தெரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரணம் நமக்கு நல்லா தெரியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் என்றால் என்ன, அது நம்பப்படுகிறவர்கள் உறுதி அதெல்லாம் நமக்கு நல்லாவே நிச்சயம். ஆனாலும் இந்த அவிசுவாசங்கிற ஒன்று நம்ம கூட போராடுறதுனால தான் நம்மளால் விசுவாசத்தில் உறுதி அணிச்சிய முடியல. அப்போ இந்த அவிசுவாசம் எப்படி வருது அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த ரூட் என்ன செய்யணும், கட் பண்ணணும். அதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணும், அகற்றணும். 3 நிலைகளிலே அவிசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வருவதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1, இயற்கையாகவே அவிசுவாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. இயற்கையாகவே, பை நேச்சர். யாரும் உங்கள்கிட்ட நம்பிக்கையை உண்டாக்கவே வேண்டாம், உங்களை யாரும் பயங்காட்டவே வேண்டாம். உள்ளதை சொன்னாலே போதும், உங்களுக்கு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவிசுவாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? இப்போ பாருங்கள், ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெடிக்கல் செக்கப் போய் உங்களுடைய ரிப்போர்ட் என்ன செய்யுது, வருது. அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கல. இந்த ரிப்போர்ட் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்கிறத உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் ஒரு பாதிப்புங்கிறதுனால டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் ரிப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் ரிசல்ட் சொல்கிறோன்ட்டாங்க. இப்போ ரிசல்ட்டுக்காக ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன செஞ்சிட்ருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வருது. அதாவது நம்ம எதிர்பார்த்தது இல்லை, உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? விசுவாசம் நமக்குள்ளே இருந்தது, நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த பிளட்டை கொடுக்க போகிறேன், அல்லது இந்த டெஸ்ட்டு ஸ்கேன் பண்ண போகிறேன், ஏதோ ஒன்று செய்ய போகிறேன், எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் செஞ்சுருங்க, எனக்கு உதவி செஞ்சுருங்க, எனக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜெபம், நம்பிக்கை. எப்பவும் இல்லாத விசுவாசம்லாம் அப்போ இருந்திருக்கும். எப்பவும் சொல்லாத தோத்திரம்லாம் அப்போ என்ன செஞ்சுருக்கோம், நிறைய சொல்லியிருப்போம். பைபிளெல்லாம் திரும்ப திரும்ப என்ன செஞ்சுருப்போம், ஆமாம், எடுத்து வாசிட்டு போயிருந்துருப்போம். தோத்திரம் அப்படின்னு தான் அந்த டெஸ்ட்டுக்கே நம்ம என்ன செஞ்சுருப்போம். ஆனால் இப்போ பதில் வருது, ரிப்போர்ட் வருது,
நெகட்டிவ்னு வந்துட்டு இப்போ எப்படி இருக்கும்? விசுவாசம் இருக்குமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ இயற்கையாகவே இப்போ நமக்குள்ளே என்ன வந்துட்டு ஒரு பயம். நான் ஜெபம் பண்ணனே, நான் ஆண்டவரை நம்பினேனே, நான் 1000 ஸ்தோத்திர பலியெல்லாம் சொன்னேனே, ஆண்டவரே என் குறை ஏதாவது இருந்தால் என்னை மன்னிங்கன்னு சொல்லி என்னெல்லாம் என்ன செஞ்சேன், நான் அர்ப்பணிக்கலாம் செஞ்சேனே. அதுக்கப்புறம் தானே இந்த ரிப்போர்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணி வாங்கினேன். ஆனாலும் இது இப்படி எனக்கு பாதகமாக வந்துட்டேன் அப்படின்னு உடனே அது வரைக்கும் இருந்த விசுவாசம்லாம் என்ன செஞ்சிருது? இப்போ சொல்லுங்கள், இதுக்கு யாராவது காரணமா? இது பை நேச்சர், இயற்கையாகவே. ரிப்போர்ட்டு அப்படி நெகட்டிவ் வந்துட்டுனா டாக்டர் என்ன நம்ம மேலே உள்ள கோத்துலையா தப்பாக ரிப்போர்ட் தராரு, அல்லது நம்மள்ட்ட ஏதாவது ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு மாற்றி எழுதி கொடுக்காரு? இல்லை, அவங்க நம்முடைய டெஸ்ட்டை டயக்னோஸ் பண்ணுறாங்க, ரிப்போர்ட் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ நமக்கு என்ன போயிடுது? விசுவாசம் எங்கே போச்சுன்னு நினச்சியாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது நமக்குள்ளே? அவிசுவாசம். அப்போ கர்த்தர் என் ஜெபத்தை என்ன செய்யலை, கேட்கலை, எனக்கு இனிமேல் சுகம் அவ்வளோதான் ஆகாது, இனிமேல் நான் காலமெல்லாம் இந்த பலவீனத்தோடு தான் என்ன செய்யணும், இருக்கணும், இந்த வியாதியினால தான் நான் என்ன செய்யணும், பாதிக்கப்படணும் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் இது உண்மையா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயற்கையாக வருகிற அவிசுவாசத்தையும் உங்களால் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம கர்த்தர் நமக்கு விசுவாசிகளுக்கு தகப்பனாக வச்சிருக்கிறார். ஏன்? பை நேச்சர் ஹி வாஸ் ஓல்ட் இனஃப், ஆல்மோஸ்ட் 100 years old. அவனுடைய ஒய்ஃப் சேரா, அவன் 90 years old. ஆமீன் சொல்லுங்க. இப்போ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் பை நேச்சரா குழந்தை பிறப்புக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு வயது சென்று அவர் முதிர்ந்த நிலையில் இருக்கிறார். சாராளுக்கு வயது சென்று முதிர்ந்த நிலை இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராப்ளம், ஏற்கனவே அவள் பேரன் உமன், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சகோதரி, கர்ப்பம் தரிக்க இயலாத ஒரு சகோதரி. இப்போ அதோட கூட சேர்த்து கர்ப்பம் என்ன செஞ்சிட்டு செத்து போயிட்டு, இப்போ அந்த வயது மூப்பின் நிமித்தம் கர்ப்பம் என்ன செஞ்சிட்டு செத்து போச்சு. அது மாத்திரமல்ல, மெனோபாஸ் என்ன செஞ்சிட்டு நின்று விட்டது. அப்போது இந்த சயின்ஸ் ஃபேக்ட் படி, அறிவியல் கூற்றுப்படி, இந்த உலக வழக்கத்தின்படி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பை நேச்சர் தேர் இஸ் நோ சான்ஸ், அங்கே வாய்ப்பே. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. அப்போ உங்களால் இயற்கையாக வருகிற அவிசுவாசத்தையும் மேற்கொள்ள முடியும். என வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவன் நான். அப்போ நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். அந்த ஆண்டவர் அவருடைய வல்லமை, அதன் மேலே நம்முடைய நம்பிக்கை இருந்தால் இயற்கையாக நமக்குள்ள வருகிற அவிசுவாசத்தை நம்ம என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா இதை? அதனால் எந்த சூழ்நிலை இயற்கையாக உங்களுக்குள்ள நம்பிக்கையின்மை என்ற ஒன்று வருது அப்படின்னா உடனே ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள், அவர் சர்வ வல்லவர். அது கடன் பிரச்சனை சம்பந்தமாக இருக்கலாம், வியாதி சம்பந்தமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம் சம்பந்தப்பட்ட எந்த காரியமானாலும் இருக்கலாம். ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், இதை இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை, வழக்கத்தின்படி இது நடக்கவே நடக்காது, இனிமேல் என்ன செலவு பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, இனிமேல் யாரை வச்சு இந்த காரியத்தை செஞ்சாலும் இது நடக்காது, இயற்கை விதியின்படி இதற்கு இனிமேல் என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை, அதனால் இதற்கு நாம் நம்பிக்கையோடு இருப்பது அர்த்தம் இல்லைங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் அவிசுவாசத்திற்கு இடம் கொடாமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் வல்லவர். அல்லேலூயா. ரெண்டாவது, நமக்குள்ள இந்த அவிசுவாசம் வருவதற்கு என்ன வாய்ப்பு? அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது, சடங்காச்சாரம்னு ஒன்று இருக்குது, பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. அதன் அடிப்படையில் என்ன வந்துடும்? அவிசுவாசம் வந்துடும். ஆமீன். நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு பழக்கம் வழக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இதன் அடிப்படையில் நமக்கு என்ன வந்துடும்? அவிசுவாசம் வந்துடும்.
எனக்கெல்லாம் இதை கர்த்தர் செய்வாரா? அல்லேலூயா. என் வாழ்க்கையிலலாம் இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் இதற்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரம்பரியம் அப்படின்னு ஒன்று நமக்குன்னு ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா? சடங்காச்சாரம் சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை கடந்து தான் நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்கள். அதெல்லாம் தாண்டி தான் ஆண்டோட்ட வந்திருக்கோம். கிருபையாக ரட்சிக்கப்பட்டுட்டோம். இயேசு நம்முடைய பாவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டார்? மன்னிச்சிட்டார். ஆண்டவர் ஆராதிக்கிற சபையில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஐக்கியப்பட்டுட்டோம். ஆனால் நமக்கு ஒரு காரியம் அப்படின்னா, அல்லேலூயா, ஏதாவது ஒன்று தடைப்படுதுன்னா எனக்கு அப்போவே தெரியும் சகுனம் சரியில்லை. அல்லேலூயா. அந்த கெவலி அடிக்கும் போதே நான் நினச்சேன், அந்த பூனை குறுக்க பாயும் போதே நினச்சேன், அந்த குறிப்பிட்ட நபர் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்த போதே நான் நினச்சேன் இந்த நாள் அப்படின்னு உடனே நான் நினச்சேன். அல்லேலூயா. அமாவாசை அப்படின்னு உடனே நான் நினச்சேன். பௌர்ணமி அப்படின்னு ஒன்று நான் நினச்சேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஒன்றே நான் நினச்சேன். வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒன்றே நான் நினச்சேன். சனிக்கிழமைன்னு ஒன்றே நான் அல்லேலூயா. இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னா என்ன இருக்காது சொல்லுங்க? இருக்காது. இதோட நம்ம மைண்டு ரிலேட்டடாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, இதோட நம்முடைய ஆத்மா தொடர்புடையதாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ளே என்ன இருக்காது? ஏன் யார் மேலே நம்பிக்கை இல்லை? Why? Because of our customary culture and practices. இப்படி தானே நம்முடைய வழக்கம். அது முன்னோர்கள், மூதாதையர்கள், பாட்டி, அந்த மாதிரி தாத்தா மாதிரிலாம் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். நீங்கள் நல்லா கவனிங்க. நூற்றுக்கு அதிபதியை பார்த்து இயேசுப்பா சொல்கிறாங்க, இஸ்ரவேலில் கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. Why? ஆண்டவர் பாருங்கள், அவர்கிட்ட ஒரு செய்தி வருது, ஐயா இந்த செஞ்சுரியன் வீட்டுக்கு போகணும், அவனுடைய வேலைக்காரனுக்கு சோகம் இல்லை, நீங்கள் வந்து சோகமாக்கணும். அவன் ரெக்வெஸ்ட் பண்ணுறான். ஓகே, அவன் அதுக்கு பாத்திரனா இருக்கிறான், நமக்கு நல்ல ஜபாலையெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறான், நம்ம ஜூஸுக்கு அவன் ரொம்ப ஃபேவரான ஆள். ஓகேப்பா நான் வாரண்டர். அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்கிறான், அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு இயேசுநாதர் சொல்ல, ஆண்டவரே நீங்கள், நான் ஒருத்தனை வான்னா வந்துடுவான், ஒருத்தனை போனால் போயிடுவான், ஆனால் நீங்கள் என் வீட்டுக்கு வருவதற்கு நான், ஏன்னா கஷ்டம். அது ஒரு யூதன், ஒரு புறஜாதியார் வீட்டுக்கு நினச்சி மாட்டாங்க. அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யூதர்கள் மற்றவங்களை நினச்சி மாட்டான், கேர் பண்ணவே மாட்டான். இப்போ பாருங்கள், அதையும் தாண்டி இப்போ இயேசு எங்கே வரன்றார்? வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், அப்பா நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், அந்த ஒரு வார்த்தை என் வேலைக்காரன் என்ன செஞ்சிடும்? சுகமாக்கிடும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் திரும்பி பார்த்து சொன்னார், எப்பா என் பின்னாடி இஸ்ரவேலர்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டே இருக்கீங்களா, உங்கள்கிட்ட கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் நிச்சயில பார்க்கலன்னு ஆண்டவர் சொல்கிறேன். கானானிய தேசத்திலிருந்து ஒரு தாய் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மகளுக்காக, என் மகளுக்கு இறங்கும், அவளுக்கு உதவி செய்யுங்க, அவளை சுகமாக, இயேசுநாதர் கேட்காத மாதிரியே இருந்தார். சீசர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் பண்ணி ஏதாவது பார்த்து அந்த அம்மாவுக்கு பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இயேசு அமைதியாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் அதில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிதுன்றார். கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த். உன் விசுவாசம் ரொம்ப பெருசுமா. ஏன்னா இதெல்லாம் பழக்க வழக்கம், கலாச்சாரம், சடங்காச்சாரம், சம்பிரதாயம், இதெல்லாம் தாண்டினது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது இப்படி தான் நம்பிக்கை வைக்கணும். இதன் அடிப்படையில் இருந்தால் தான் இப்படி நடக்கும், நல்ல நேரம் பார்த்தா தான், நல்ல காலம் பார்த்தா தான், நல்ல சூழ்நிலைகளை பார்த்தா தான், அப்படி இருந்து இல்லை. ஆண்டவர்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவரே அல்லேலூயா, நீங்கள் என் மேலே மனசு வச்சா போதும் ஆண்டவரே, நீங்கள் என்னை கண்ணோக்கி பார்த்தா போதும் ஆண்டவரே, உங்கள் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைச்சா போதும் ஆண்டவரே. சாஸ்திரம், சம்பிரதாயம், சடங்காச்சாரத்தெல்லாம் தாண்டி விசுவாசம், ஆமென், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்கு காரணம் இந்த பாரம்பரியம், சடங்காச்சாரம், சம்பிரதாயம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறதை ஏற்றுக்கிட முடியுது? ஆமென். மூன்றாவது
நம்முடைய வாழ்வில் அவிசுவாசம் எப்படி வருது? அறியாமையினால் வருது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சீஷர்களை கடிந்து கொண்ட போதெல்லாம் அவர்களுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த எம்மாவூருக்கு போன சீஷர்கள்ட்டெல்லாம் அவர் உங்கள்கிட்ட உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் சொன்னாரப்பா, நீங்கள் அதெல்லாம் அறியலையா? அந்த வேத வாக்கியம்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அறியாமையை ஆண்டவர் அவிசுவாசத்திற்கு காரணமாய் குறிப்பிடுகிறதெல்லாம் நீங்கள் பைபிள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சுவிசேஷத்தில் நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்திற்கு பின்னாடி என்ன இருக்கும்? அறியாமை. தேவனை யாருன்னு தெரியல, அவருடைய வார்த்தையை என்னன்னு அவங்களால விளங்கி கொள்ள அந்த அறியாமையினால தான் அவங்களுக்குள்ள என்ன வந்தது? காற்று பயங்கரமாக கொந்தளிச்சு, கடல் கொந்தளிச்சிட்ருக்கு, காற்று பலமாக வீசிகிட்டு இருக்கு, கப்பல் என்ன செய்ய போகுது? அங்கும் இங்கும் மலைப்பட்டு கவிழ்கிற சூழ்நிலை. சீசர்கள் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தூங்கிட்டு இருக்கிற இயேசுவை எழுப்பி நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி, நீங்கள் என்னப்பா இப்படி அற்ப விசுவாசிகளாக இருக்கீங்க, இன்னும் நான் எவ்வளோ காலம் உங்கள் கூட நான் இருப்பேன். ஏன்னா அவங்க கூட இருக்கிறவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்யலை? சரியாக புரியலை. அதனால தான் அவிசுவாசம். அப்போ விசுவாசமானது கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால, வார்த்தையை கேட்கறதுனால. அப்போ இந்த வசனம் தெரியலன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? அவிசுவாசம். ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதே அவருடைய வார்த்தை தான். அதனால தான் பைபிளை நல்லா என்ன செய்யணும்? வாசிக்கணும். தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறது வேதம். அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தை நல்லா உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் வாசிக்கும் போது தான் அவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணுவார். உங்கள் கண்கள் அப்போ தான் திறக்கப்படும். நாம் நம்புகிற, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். இது தெரியலன்னா, இந்த வசனம் நமக்கு புரியலைன்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? அவிசுவாசம் வந்துடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேன்சரில் 4th ஸ்டேஜ்ன்ட்டாங்க. ஆமாம். உடனே நம்ம இயற்கையாக என்ன நினைப்போம்? அவ்வளோதான், 4th ஸ்டேஜ்னா இனிமேல் காப்பாற்ற முடியாது. ரைட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச அந்த பழக்க வழக்கத்தின்படி 4th ஸ்டேஜில் செத்தவங்களை நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பார்த்துருக்கோம். நம்ம கண்காண நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க. ஆமாம். ஆனால் வசனத்தின்படி சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவரால் என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. மரண கட்டுகளில் இருந்து அவர்களை வெளியில் கொண்டு வர முடியும். மரண கண்ணியை தெரிப்புண்டு போக பண்ண அவரால் முடியானா அவர் மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. அந்த பாதாளத்தின் விளிம்பில் இருந்து கூட அவங்கள ஆண்டவரால் வெளியில் கொண்டு வர முடியும். இதெல்லாம் எப்போ தெரியும்? இதை அறிஞ்சிருந்தாதான், வசனத்தை அறிஞ்சிருந்தால். அப்போ பாருங்கள், பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவர் வந்து தேடி அவரை பாடி ஆராதிச்சுட்டு போனால் போதும். இல்லை, இதே போல் எக்ஸ்ட்ரா கூடுகைகள் என்ன செய்யணும்? கலந்து கொள்ள வேண்டும். வேத பாட வகுப்புகளிலே, உபவாச ஜபங்களிலே, இரவு ஜபங்களிலே சிறப்பு கூடுகைகள் நடத்தப்படுகிற போது வசனத்தின் ஆழத்தை நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். வசனத்தின்படி தேவனை நான் புரிந்து கொள்ளணும். இந்த வேதத்தின் விளக்கங்கள் எனக்கு தெரிஞ்சாதான் நான் ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். அல்லேலூயா. இந்த பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வசனத்தை என்ன செஞ்சாங்களாம்? ஆராய்ந்து பார்த்து. அப்போ டெய்லி உங்கள் பைபிளை நீங்கள் புரட்டிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பைபிளை தூக்கிட்டு வந்து சர்ச்சில் சங்கீதம் வாசிக்கும் போது மட்டும் பைபிள் என்ன செய்யக்கூடாது. சில பைபிளை பார்த்தீங்கன்னா இப்படி நடுவில் மட்டும் இப்படி குமிஞ்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீதம் மட்டும்தான் அந்த பைபிள் என்ன செஞ்சுருக்கு? திறந்துருக்குன்னு அர்த்தம். ஒன்று வீட்டில் வாசித்தாலும் எதை வாசிக்கணும்? சங்கீதம். அல்லது சர்ச்சில் பாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எதான் வாசிப்பார். அதனால் அந்த பைபிள் எங்கே மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் அதை மூடும்போது பாருங்கள், அது எப்படி இருக்கும்? இப்படி குமிஞ்சி வயிறு எப்படி இருக்கும்? இப்படி. ஹல்லேலூயா. நம்ம பைபிளில் எல்லா பேப்பரும் தனித்தனியாக இருக்கணும். உங்கள் பைபிள் எவ்வளவு அழுக்காக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் இதயம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் படித்து 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 அதில் அண்டர்லைன் பண்ணி ஆண்டவர் பேசின வார்த்தையெல்லாம் எழுதி வச்சு குறித்து வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பைபிளை உபயோகப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு வருஷத்தில் உங்கள் பைபிள் கண்டிப்பாக பழசாக செஞ்சிடணும். சில ஆட்கள்லாம் பைபிளை மாற்றி பல வருஷமாகுது.
சில ஆட்கள்டெல்லாம் பைபிள் கல்யாண நாளில் மாற்றினா பார்த்தீங்களா, அது அப்படி புதுசாகவே இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், வருஷம் நம்ம பைபிளை என்ன செஞ்சிடணும், மாற்றிடணும். அந்த அளவுக்கு நம்ம பைபிளை உட்காந்து என்ன செய்யணும், படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் படித்தாதான் உங்கள் அறியாமை விலகும். இந்த அறியாமைங்கிறது ஒன்று வந்துட்டுனா நமக்குள்ள அவிசுவாசம் தன்னால் என்ன செஞ்சிடும். அப்போ தேவனையும் அவருடைய வல்லமையும் அவருடைய வார்த்தையும் நான் அறியாமல் இருந்தால் யாருமே சொல்ல வேண்டாம், எனக்குள்ளே என்ன வந்துடும், அவிசுவாசம் வந்துடும். ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் எல்லாம் செய்ய முடியும். அப்போ விசுவாசத்துக்கு எதிரியாக இருக்கிற இந்த அவிசுவாசத்தை ஓட நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் துரத்தணும். அப்படின்னா ஒரு நாளும் இயற்கையாக அது உள்ளே வர்றதுக்கு விடக்கூடாது. பாரம்பரிய சடங்காச்சாரம் சம்பிரதாயத்தின் மூலமாக அது உள்ளே வர விடக்கூடாது. அறியாமை நிமித்தம் அவிசுவாசம் உள்ளே வர என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து ஆண்டவர் மேலே அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதில் நீங்கள் கவனம் செலுத்தி இதன் மூலமாக கர்த்தரை அறிவீர்களானால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் விசுவாசத்தில் வீக்காக நிச்சய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. ஆகவே விசுவாசிப்போம். ஆமென். எல்லா காரியங்களையும் நமக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்வோம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அவிசுவாசம் வரக்கூடாதுப்பா, அது இயற்கையாகவும் வரக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய பழைய கால பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் மூலமாக அது உள்ளே வரக்கூடாது. ஆண்டவரே அறியாமை நிமித்தம் எனக்குள்ள அந்த அவிசுவாசம் வரக்கூடாதுப்பா. ஆகவே இந்த வேதத்தின் தேவனை நான் நன்கு அறிந்து கொண்டு ஆண்டவரே உங்களை விசுவாசிக்க எப்பொழுதும் இந்த வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதிகமாக வாசிக்கணும். இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது, இந்த வசனத்தின் விளக்கங்கள் அறிவிக்கப்படுகிறத நான் கவனமாக கருத்தாக கற்றுக்கொள்ளணும்பா. நான் விசுவாசத்தில் வளர விரும்புகிறேன். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.